குழந்தைகளே, ஒரு அடர்ந்த காட்டுல ஒரு பலசாலி சிங்கம் ஒண்ணு இருந்துச்சு. அந்த சிங்கம் காட்டுக்கே ராஜா. ரொம்ப கம்பீரமா இருக்கும். ஒரு நாள் அந்த சிங்கம் மரத்தடியில நல்லா ஆழ்ந்து தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு குட்டி சுண்டெலி அங்க பக்கத்துல ஓடி விளையாடிக்கிட்டு இருந்துச்சு. விளையாடிக்கிட்டே வந்த சுண்டெலிக்கு தெரியாம சிங்கத்தோட மூக்கு மேல ஏறி ஓடிடுச்சு. ஐயோ பாவம் சுண்டெலி! சிங்கத்தோட மூக்கு மேல ஓடுனதும் சிங்கம் பட்டுன்னு கண்ணத் திறந்துச்சு. சிங்கத்துக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. என்னோட தூக்கத்தை கெடுத்துட்டியே! அப்படின்னு சத்தமா உருமி தன்னோட பெரிய பாதத்தால அந்த குட்டி சுண்டெலிய புடிச்சுக்கிச்சு. சுண்டெலிக்கு பயத்துல உதறல் எடுத்துச்சு. ஐயோ சிங்கம் நம்மள நசுக்கிடுமே அப்படின்னு நடுங்கிச்சு. சுண்டெலி பயந்துகிட்டே, காட்டு ராஜாவே, என்ன விட்டுடுங்க. நான் ரொம்ப சின்ன ஜீவன். நீங்க காட்டுக்கு ராஜா. உங்க மனசு ரொம்ப பெருசு. என்னை இப்ப விட்டுட்டா ஒரு நாள் கண்டிப்பா உங்க உதவிக்கு நான் வருவேன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே கெஞ்சிச்சு. சுண்டெலி அப்படி சொன்னதும் சிங்கத்துக்கு ஒரே ஆச்சரியம். இந்த குட்டி சுண்டெலி எனக்கா உதவுமா அப்படின்னு சிரிப்பு வந்துடுச்சு. சிரிச்சுக்கிட்டே சுண்டெலிய விடுவிச்சிடுச்சு. நாட்கள் போய்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் அதே காட்டுல சிங்கம் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது வேட்டைக்காரங்க வச்ச வலையில தெரியாம மாட்டிக்கிச்சு. சிங்கம் எவ்வளவோ முயன்றுச்சு. தன்னோட பலத்தையெல்லாம் பயன்படுத்தி வலைய அறுக்க முயற்சி செஞ்சுச்சு. ஆனா டஃபூவா அந்த வலை ரொம்ப பலமா இருந்துச்சு. சிங்கம் என்ன பண்றதுன்னு தெரியாம சத்தமா உருமிச்சு. சிங்கத்தோட உருமல் சத்தம் கேட்டு அந்த குட்டி சுண்டெலிக்கு ஞாபகம் வந்துச்சு. அடடா! அன்னைக்கு சிங்கம் நமக்கு உதவி செஞ்சுச்சு. நாமளும் சிங்கத்துக்கு உதவணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சத்தத்தை நோக்கியே ஓடி வந்துச்சு. வந்து பார்த்தா சிங்கமே வலையில மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுது. சுண்டெலி கொஞ்சம் கூட யோசிக்காம தன்னோட கூர்மையான பற்களால வலையோட கயிறுகள படபடன்னு கடிக்க ஆரம்பிச்சுச்சு. கொஞ்ச நேரத்திலேயே வலை அறுபட்டு சிங்கம் வலையிலிருந்து தப்பிச்சிடுச்சு. பாத்தீங்களா குழந்தைகளே? யார் சின்னவங்க, யார் பெரியவங்கன்னு கிடையாது. நாம ஒருத்தருக்கு உதவி செஞ்சா அவங்க நமக்கு நிச்சயம் ஒரு நாள் உதவி செய்வாங்க. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, யார்கிட்டயும் அன்பா இருக்கணும், யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாது.